சுப்பிரமணிய சுவாமின்னு ஒருத்தவர் இருக்கிறாரு. இந்தியாவிலேயே அதிகபட்ச பேச்சு சுதந்திரம் இருக்கக்கூடிய நபர் அவர் தான். அவரை எதிர்த்தியே இந்தியாவில் இருக்கிற ஒரு காவல்துறையாலேயோ இராணுவத்தாலேயோ அரசியல்வாதியாலேயோ ஒன்றுமே பண்ண முடியல. அவர் எதுக்கு அடிக்கடி அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்றாரு? அப்போ அவர் அந்த ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லலை. ஆனால் சில நபர்களுக்கு மட்டும் இவ்வளோ அதிகாரம் எங்கேருந்து கிடைக்குது இல்லைங்களா? ஏன்னா நம்ம எல்லாரையுமே பார்க்குறோம். ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, சர்ச்சை ஆகிடுச்சு. வாஜ்பாய் அவர்கள் பிஜேபியினுடைய பிரதமர், வாஜ்பாய்க்கு பாரத ரத்னா கொடுக்காதீங்க, அவர் தேச துரோகி அப்படின்னு சுப்பிரமணிய சாமி அவர்களால் பேச முடிஞ்சுது. எதிர்த்து ஏன் ஒன்றுமே பண்ண முடியல? அதே பிஜேபியில் அவருக்கு பதவிகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? இதுதான் நாங்கள் கேட்கக்கூடியது. சில நபர்களுக்கு வெளியில் இருந்து அவங்களுக்கான ஒரு பாதுகாப்புன்றது கிடைக்குதா இல்லையா? இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு மேலே ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டால் இருக்குன்றதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே. ஒரு அரசாங்கத்தால் ஏன் அதனுடைய பணத்தை அச்சடிக்க முடியல? ரொம்ப எளிமையான கேள்வி தானே. ஒரு அரசாங்கம்னா அதனுடைய அடிப்படையே பணம் தானே. அதில் எதுக்கு ஒரு பேங்க் கவர்னர் கையெழுத்து போடணும்? நமக்கு கேள்வி வருது இல்லையா? இப்போ நம்ம ₹1 நோட்டு நம்ம பார்க்குறோம். ₹1 நோட்டில் இந்தியாவினுடைய நிதித்துறை செயலர் தான் கையெழுத்து போட்டிருப்பார். ரிசர்வ் பேங்க் கவர்னர் போட்டிருக்க மாட்டார். அந்த ₹1 நோட்டில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் எழுதியிருக்கும். நாணயங்கள் பார்க்குறோம், பாரத் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போது இந்த ₹2 நோட்டில் இருந்து ₹2000 நோட்டு வரைக்கும் நோட்டுகள் இருக்குல்ல, அதில் மட்டும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு தான் போட்டிருக்கோம். எதுக்கு ரிசர்வ் பேங்கோட கவர்னர் அந்த நோட்டில் கையெழுத்து போடணும்? இதே நிதித்துறை செயலாளர் அதுலேயும் கையெழுத்து போடலாம்ல. அப்படின்னா பேங்க் அரசாங்கத்தினுடைய அமைப்பு மாதிரியே தெரிஞ்சாலும் அது அரசாங்க அமைப்பு கிடையாது. பேங்க்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம தனியாக உருவாக்குறப்போ அதை யார் உருவாக்குனாங்களோ அவங்களால அதை பயன்படுத்திக்க முடியும். அதுக்கான விஷயங்களை அவங்க உள்ளே வச்சுருப்பாங்க. அப்படி தான் இன்றைக்கி வங்கிகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. வங்கிகளுக்கு எதிராக நம்ம எதுவுமே பேச முடியலை. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ரொம்ப எளிமையாக எந்தெந்த நாடுகள் எந்தெந்த சமயங்கள் இந்த வட்டியை தட்டி கேட்குதோ அவங்கெல்லாம் தீவிரவாதின்னு சொல்கிறாங்க. வேறு ரொம்ப எளிமையாக பார்த்தா வட்டிக்கு எதிராக இருக்கிறவங்களாம் தீவிரவாதி, அவ்வளோதான். இன்றைக்கி கத்தோலிக்க கிறிஸ்தவமே வட்டியை பற்றி பேச மாட்டேன்து. இயேசு காலத்தில் அவரே கண்டிச்சிருக்கிறாரு. இயேசுவே கண்டிச்சிருக்கிறாரு வட்டிக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஏன் பேச மாட்டேன்றாங்க இல்லைங்களா? பைபிளுக்கு எதிராக அவங்க வட்டியை ஆதரிக்கிறாங்களே நம்ம பார்க்குறோமே. வட்டிக்கு எதிர்க்கக்கூடிய நாடுகள்லாம் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோமே. அப்போது இந்த வட்டின்ற இந்த முறையையும் வங்கின்ற முறையையும் யார் நிலைநிறுத்துகிறாங்க? யார் எதுக்கு எதிராக பேசினாலும் அவங்களாம் அப்படி காணாமல் போகிறாங்க அப்படின்னு யோசிக்கிறப்பே இதுக்கெல்லாம் பின்னாடி சில நபர்கள் இருக்கிறாங்கன்றது நமக்கு தெளிவாக தெரிய வரும். டெல் அவிவ்னு ஒரு நகரம் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா இஸ்ரேலில் இருக்குது. அந்த நகரத்தில் தான் மோட்டரோலா நிறுவனம் உலகத்தினுடைய முதலாவது கைபேசியை உருவாக்குறாங்க. மெசேஞ்சர் அப்படின்னு இன்றைக்கி நம்ம ஒரு வசதியை பயன்படுத்துகிறோம். அந்த மெசேஞ்சருங்கிற வசதி கூட இஸ்ரேலில் கண்டுபிடிக்கப்பட்டது தான். அதே மாதிரி வாய்ஸ்மெயில் சர்வீஸ்னு ஒன்று பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அது இஸ்ரேல் தான் கண்டுபிடிச்சாங்க. ஃப்ளாஷ் டிரைவ்னு ஒன்று இன்றைக்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதே இஸ்ரேல் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆன்டி வைரஸ்னு ஒன்று பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதே இஸ்ரேலில் தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ தகவல் தொழில்நுட்பம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான முழு வேலையும் இஸ்ரேல் தான் எடுக்குது. அந்த ஒரு துறை மட்டும்தான் வளர்ந்துக்கிட்டே போகுது. மற்ற துறைக்கு புரவலர்களே கிடைக்க மாட்டேன்றாங்க. ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். 1947 ஆண்டில் ஆரம்பித்து 1969 ஆண்டு வரைக்கும் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வருமானத்தில் மிக முக்கியமான வருமானங்கிறது விவசாய வருமானம் தான். இந்திய அரசாங்கம் ஒரு கணக்கெடுக்கிறாங்க. விவசாய வருமானம் எவ்வளோ வருது, எவ்வளோ விவசாயிகளுக்கு வங்கி கடன் கொடுக்குது அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறப்போ 1960 ஆரம்பித்து 69 வரைக்கும் இந்தியாவோட ஒட்டுமொத்த ஜிடிபியில் விவசாய வருமானம் 44%. ஜிடிபியில் 44%. அப்போது இந்தியாவில் அன்னைக்கு பார்த்தா எல்லாமே தனியார் வங்கிகள் தான், அரசு வங்கின்னு ஒன்று கிடையாது. அந்த தனியார் வங்கிகள் விவசாயிகளுக்கு எவ்வளவு கடன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறப்போ அந்த வங்கிகள் கொடுத்த ஒட்டுமொத்த கடனில் 0.2% மட்டும்தான் விவசாயிகளுக்கு கடனாக கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த கணக்கெடுப்பு எடுத்து பார்த்துட்டு 1969 ஆண்டில் இந்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. 50 கோடி ரூபாய்க்கு மேலே யாரெல்லாம் வர்த்தகம் பண்ணுறாங்களோ அந்த வங்கிகள் எல்லாம் இனிமேல் அரசுடைமை ஆக்கப்படும் அப்படின்னு. அதே மாதிரி 1984 ஆண்டில் இந்திரா காந்தி அவர்கள் நிறைய வங்கிகளை அரசுடைமை ஆக்குறாங்க. அதுக்கு பின்னாடி தான் விவசாயிகளுக்கு கடனே ஒன்று கிடைக்க ஆரம்பிச்சிது. அப்போது தொழில்நுட்பம், போர், இதுக்கு மட்டும் எங்கேருந்து பணம் வருது? இதுக்கு மட்டும் ஏன் பணம் கொடுக்குறாங்கன்னா பணத்தை வைத்திருப்பவர்கள் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ரொம்ப எளிமையான பதில். புரியுதா நமக்கு? இதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ அவங்க எந்த துறை வளரணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த துறை வளரும். நீங்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறப்போ உங்களுக்கு செல்ஃபோன் இருக்கணும்னு அவங்க நினச்சாங்கன்னா உங்கள்கிட்ட செல்ஃபோன் இருக்கும். ஆனால் செல்ஃபோனே இருக்குது, எல்லாமே கிடச்சிருந்தா கிடைக்கல. இன்னமும் நமக்கு சாப்பாட்டுக்கு இல்லைன்னா இல்லை தான்.